ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 66.54% வாக்குப்பதிவாக இருந்தது. இப்போ 71.28% வாக்குப்பதிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு காரணம் எஸ்ஐஆருடைய தாக்கம் ப்ளஸ் டிவிகேவின் புது வரவு. அங்கே இளைஞர்கள் பெரிய அளவு வாக்கு போட்டிருக்காங்க ஆர்வத்தோடு, அதனால் கூட இருக்கலாம். சென்ற முறை ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 55,400 வாக்குகள் வித்தியாசம். ஸோ வித்தியாசங்கிறது ரொம்ப பெருசு. அதை எந்த அளவுக்கு இப்பொழுது மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்பொழுது நிவீன் சைமன் தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி சிம்பலில் அவர் போட்டி போடுறார், தாமரை சின்னத்தில். அது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். தாவேக்கா பிரிக்கக்கூடிய அந்த வாக்கு அது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் சிவகுமாரண்ணா. வணக்கம்ண்ணா. உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் ராஜேஷ்குமார் அவருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காரணம், அந்த தொகுதியில் அவர் பல விஷயங்களை செய்திருக்காரு. எல்லா மக்களிடமுமே அவர் ரொம்ப அணுக்கமாக பழகக்கூடியவர், இயல்பாக பழகக்கூடியவர். அந்த தொகுதிக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நிறையா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்கிறதுனால திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருக்குது. அதெல்லாம் அவருக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பொழுது தாவேக்கா புதிதாக அங்கே வந்திருக்குது. எந்த அளவுக்கு தாக்கத்தை சபீன் அப்படிங்கிறவர் போட்டி போட்டிருக்காரு. கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அவர் வாங்குறாரா? அதே போல் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஹிம்லர் அவங்க போட்டி போடுறாங்க. அவங்க ஏதாவது பிரிக்கிறாங்களா? அது அவருக்கு ஏதாவது ஒரு ஷாக்கை கொடுக்கறது மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குக்கலாம்? கிள்ளியூர் தொகுதியை பொறுத்த மட்டும் அதிகமாக சிறுபான்மை சமுதாயம் வாழுகின்ற பகுதி, அதிகமாக மீனவர் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. இப்பொழுது இந்த மீனவர் மத்தியிலே தாவேக்கா ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்தாலும் ராஜேஷ்குமார் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். இந்த தேங்காய்பட்டினம் துறைமுக விரிவாக்கம், அங்க இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், காணாமல் போன மீனவர்களை மீட்டு வருவதிலே, இது போன்ற நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கனால தாவேக்காவோட தாக்கம் இருந்தாலும் ராஜேஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்கு சிதறாவண்ணம் பார்த்துக் கொள்கின்றார். இப்ப தாவேக்கா பிரித்தாலும் ராஜேஷ் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா தாவேக்கா எத்தனை சதவீதம் இங்கே வாக்குகளை பிரிக்கிறது? நாம் தமிழர் கட்சியுடைய தாக்கம் இங்கே எந்த அளவுக்கு இருக்கு? ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய ஹிம்லர் அவர்கள் இந்த கனிம வள கடத்தல் இது போன்ற பல விஷயங்களுக்காக போராடி குரல் கொடுத்தவர். அது இந்த பகுதியில் நாம் தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இப்பொழுது தாவேக்காவுடைய வரவு நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வாக்கையும் பிரிக்கிறது. ஓகே, இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவாங்க தாவேக்கா? தாவேக்கா ஒரு 20% மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துலையும் எவ்வளோ வாங்குறாங்க? அவங்க மீனவர் பகுதியில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் கரையில் இருக்கிறவங்களது அதிகமாக எடுக்கிறாங்களா? மீனவர்கள் பகுதியில் தாவேக்கா அதிகமான வாக்குகளை வாங்குகிறதா? ஆனால் தாவேக்கா அதாவது இந்த கடலோர பகுதியில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கேயும் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாக்குகள் சிதற விடாமல் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல்வேறு யுக்திகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ சென்ற முறை ராஜேஷ்குமார் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை அந்த சதவீதங்கிறது வித்தியாசங்கிறது எவ்வளோ? இந்த முறையை விட இந்த ட்ரிப் அவருடைய அந்த மார்ஜின் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் காங்கிரஸ் முன்னிலையில் வைக்கிறது. காரணம், ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடியவர். எல்லா தரப்பு மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். குறிப்பாக மீனவர்கள் பகுதியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. காரணம், காணாமல் போன மீனவர்களை மீட்பதாக இருக்கட்டும், இல்லை இறந்து போனவங்களை மீட்டு கொண்டு வருவதாக இருக்கட்டும், ஊருக்கு கொண்டு வருவதாக இருக்கட்டும், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கத்தில் அவருடைய பங்களிப்பு, அந்த பகுதியில் பல விஷயங்களை அவர் செய்திருக்காரு. அதே மட்டும் கரையிலேயும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது அப்படின்னு
தாவேக்காவுடைய வரவு, ஆம், அவர்களும் மீனவர்கள் பகுதியில் பல வாக்குகளை பிரிக்கிறாங்க. ஹிம்லர் அவர் கனிம வள கடத்தலுக்காக பல போராட்டங்களை நடத்தி அவருக்கு ஒரு நற்பெயர் சம்பாதித்து வந்த நேரத்தில் தாவேக்கா புதுசாக வந்து அவருடைய வாக்குகளையும் பிரிக்கிறது அப்படிங்கிறது தான் கலா யதார்த்தமாக இருக்கிறது. 20லிருந்து 22% தாவேக்காங்க வாக்குகளை வாங்குகிறது. அந்த வாக்குகள் பிரிப்பதனால சென்ற முறை 55,400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் அந்த வாக்கு வித்தியாசம் வேண்டுமானால் குறையுமே தவிர அவர்தான் வெற்றி பெறுவார் என உறுதியாக சிவகுமார் சொல்கிறார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு காங்கிரஸுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.